Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. மதுரையில் நாளை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தையொட்டி பக்தர்களுக்கு விருந்து அளிப்பதற்கான ஏற்பாடுகள் இன்றே தயாராகி வருகின்றன. இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் மணிகண்ட பிரபுவிடம் கேட்கலாம். மணிகண்ட பிரபு, மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்திற்காக செய்யப்பட்டிருக்கும் ஏற்பாடுகள் என்ன? இதனை பொதுவாக கல்யாண விருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்காக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? திலகவதி, உலக புகழ்பெற்ற மதுரை சித்திரை திருவிழாவால் மதுரை மாநகரமே விழாக்கோலம் பூண்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் நாளை சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான திருக்கல்யாண நிகழ்ச்சி என்பது நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் தமிழகம் முழுவதிலுமிருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அதிகாலை முதலாகவே மதுரை மாநகருக்கு வருவார்கள். திருக்கல்யாண நிகழ்ச்சியை கண்டு களிக்கக்கூடிய பக்தர்களுக்கு முருகன் பக்த சபை மூலமாக ஒரு சிறப்பான விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. அதற்காக தான் தற்போது சேதுபதி பள்ளியில் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட பெண்கள் இணைந்து காய்கறிகளை நறுக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிகழ்வை பொறுத்தமட்டில் 1.5 லட்சம் பேருக்கு திருக்கல்யாண விருந்து அளிப்பதற்கான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 7500 கிலோ அரிசி, 4 டன் காய்கறிகள் மூலமாக திருக்கல்யாண விருந்து, அதே போல மாப்பிள்ளை வரவேற்பு விருந்து என்பது தயார் செய்யப்படுகிறது. பொங்கல், தயிர் சாதம், வெஜிடபிள் பிரியாணி உள்ளிட்ட பல வகையான உணவுகள் தயார் செய்வதற்கான பணிகளைத்தான் தற்போது இந்த தன்னார்வலர்களும் பக்தர்களும் மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த திருக்கல்யாண விருந்தில் என்னென்ன மாதிரியான உணவுகள் தயாரிக்கப்படுகிறது என்பது குறித்து கேட்கலாம். சார் வணக்கம். இந்த ஏற்பாடு என்பது, திருக்கல்யாண விருந்துக்கான ஏற்பாடு என்பது எப்படி செய்யறீங்க? எவ்வளோ உணவுகள் தயார் பண்றீங்க? எவ்வளோ பேர் கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள் செய்யறீங்க? வணக்கங்க. நான் பழமுதிர்ச்சோலை திருவருள் முருகன் பக்த சபை சார்பாக இது நடக்குது. இது சேதுபதி பள்ளி வளாகத்தில் கிட்டத்தட்ட 12,000 சதுரடி பரப்பளவில் இந்த கல்யாண விருந்து இங்கே நடைபெற்றிருக்கு. இந்த கல்யாண விருந்துக்கு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் இங்கே வராங்க. இந்த 1.5 லட்சம் பேருக்கு சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கோம். இந்த சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட் 10 வருஷத்துக்கு முன்னாடி மீனாட்சி அம்மன் கோவில்லையும் 10 வருஷத்துக்கு முன்னாடியும் திருக்கோயிலில் நடந்தது. இப்ப 17 வருஷமா நம்ம சேதுபதி பள்ளி வளாகத்தில் நடக்குது. இதுல இன்னைக்கு மாப்பிள்ளை விளைப்பு விருந்து திக்கு விஜய் முடிஞ்சதுக்கு அப்புறம் மாப்பிள்ளை விளைப்பு விருந்து நடைபெறும். இதுல கிட்டத்தட்ட 40,000 பேர் 50,000 பேர் குறைஞ்சபட்சம் சாப்பிட வருவாங்க. நம்ம வீட்டில் ஒரு விசேஷம்னா முதல் நாள் ஈவினிங் மாப்பிள்ளை விளைப்பு விருந்து போகும்போல ரிசப்ஷன் வைப்போம்ல, அந்த மாதிரி ரிசப்ஷன் இது என் வீட்டு விசேஷம் மாதிரியே நடத்தணும்ன்றதுக்காக இந்த விருது வைக்கிறோம். இதுல ஈவினிங் கேஷரி, வெண்பொங்கல், சட்னி, சாம்பார், காஃபி உள்பட ஒரு 40,000 பேருக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். நாளை காலையில் 1.5 லட்சம் பேருக்கு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதில் சாம்பார் சாதம், தக்காளி சாதம், வெஜிடபிள் புலாவு, தயிர் சாதம், லெமன் சாதம் உள்பட 2 ஸ்வீட்டு, காய்கறிகளோட வச்சு ஒரு 1.5 லட்சம் பேருக்கு அவசியம் எல்லாரும் இதில் கலந்துக்கணும். கல்யாணம் அதாவது சாமிக்கு கல்யாணம் பண்ணி பார்க்குற ஊர் மதுரை ஊர். நன்றி, எல்லாரும் வாங்க. திலகவதி, நீங்களே கேட்டிருக்கலாம், இறைவனுக்கே கல்யாணம் செய்து வைக்கக்கூடிய ஊர் மதுரை. அப்படிப்பட்ட மதுரைக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு, குறிப்பாக தெய்வத்தினுடைய திருக்கல்யாணத்தை காண வரக்கூடிய 1.5 லட்சம் பக்தர்களுக்கு இங்கே விதவிதமான உணவுகள் என்பது தயார் செய்யக்கூடிய பணியில் பொதுமக்களும் பக்தர்களும் ஈடுபட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலமாக இந்த பணியை இவர்கள் செய்து வருகிறார்கள். தற்போது திருக்கல்யாண விருந்து, அதே போல மாப்பிள்ளை விருந்து தயார் செய்வதற்கான ஏற்பாடுகள் என்பது முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது. இன்று மாலையில் இருந்து நாளை காலை தொடங்கி மாலை வரை 1.5 லட்சம் பக்தர்களுக்கு இந்த திருக்கல்யாண விருந்து என்பது கொடுக்கப்பட்டு சிறப்பான வரவேற்பு, உபசரிப்பு என்பது கொடுக்கப்பட இருக்கிறது. திலகவதி, தெய்வத்திற்கு திருமணம் செய்து வைக்கும் ஊர் மதுரை என்று பெருமை பொங்க அவர் கூறுவதை கேட்டோம். திருக்கல்யாண விருந்துக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறார். உங்களுடைய தகவலுக்கும் கலந்துரையாடலுக்கும் நன்றி மணிகண்ட பிரபு. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.